வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கைதட்டி கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பாடுக. கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைதாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பாடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைதட்டி. கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பாடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி கொண்டே இருங்க. இந்த நேரத்துல என்ன நடந்தாலும் பார்க்காதீங்க, என்ன நடந்தாலும் எதையும் நினைக்காதீங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், உங்கள் உடலுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நினைப்பு ஒன்றுகள் இருக்க வேண்டும். கரங்களை தட்டுங்க. பாடத்தினாலும் பரவாயில்ல, கைத்தட்டி ஆண்டவருடைய புகழை நீங்கள் பறைசாட்டலாம். இறை வார்த்தை சொல்கிறது, இறை வார்த்தை சங்கீதம் 150வது வார்த்தை, கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் சொல்கிற வார்த்தை,
என்ன நடந்தாலும் சரி, எதுவும் நடக்கலனாலும் சரி, நீ கடவுளை ஸ்தோத்திரி என்று இறைவார்த்தை சொல்கிறது. கரங்கள் தட்டி பாடுவோமா எல்லாரும் உற்சாகமாக? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைதாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா உங்களை மறந்து சொல்லுங்க, கைத்தட்டி. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். வெட்கப்படாம சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். மீண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தேவ திருவுல வேலைகளிலும் ஜெப தியானங்களிலும் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வர செய்த மற்றற்ற வல்லவும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இரக்கமுடையதான எங்கள் தேவனே, நாங்கள் இந்த நாளில் ஆத்தும சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தில் ஆரம்பம் தொட்டு இது நாள் வரையில் நாங்கள் அடைந்த சகல உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியுடனே நன்றியர்ந்த நமஸ்காரங்களை கையேற்றுக்கொள்ள தாழ்ச்சியுடனேவும் பிரார்த்திக்கிறோம். சர்வ ஞானத்தோடும் ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திரித்துவ கடவுளே, பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இளைப்பாற்றிக்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உம்மை வணங்கி சோத்திரம் செய்கிறோம். ஜென்ம பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்ச கதியை அடைய மனிதர் புத்தி கெட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணினதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைந்து தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தியதற்காகவும் மனம் பூரித்து உம்மை
உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கின்றோம். நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரீர் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனநொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம். இந்த ராத்திரியில் சடுதி, மரணம், பொல்லாத கனவுகள் முதலிய தீமை எங்களுக்கு வரவட்டாமல் பனியை பூண்ட புஷ்பங்கள் மலர்வது போல் நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உமக்கு பூசை நவேந்திரங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்தல்ல தேவரரை தாழ்ச்சியோடு பிரார்த்திக்கிறோம். சர்வ வல்லமும் பொருந்திய கடவுளே, உமது இறக்கையின் கீழ் எங்களை காப்பாற்றியருளும். நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கஷ்டப்படுகிறதுனாலே அவைகளுக்கு சம்பூரணத்தை கொடுத்தருளும். எங்கள் உடல் படுக்கையில் இளைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்துமம் உமது திரு இருதயத்தின் இளைப்பாற செய்தருளும். எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக் கொள்ளும். நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்துமம் ஒளிகொண்டு உம்மையே நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி. பிரார்த்திக்க கடவோம். சர்வத்திற்கும் வல்ல சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கன்னிமரியாளுக்கும் மாசற்ற பக்தாவாகவும் உமதுடைய திவ்ய குமாரன் இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சுசேப்பரை முன்னால் தெரிந்து கொண்டவரே, அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து எத்தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை சுதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சாந்துவோடையும் ஏக சர்வீஸ்வருமாகிய நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனும் செய்கிறவருமாயிருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.